மற்ற கடையில கிடைக்காத ஐட்டம் நம்மள்ட்ட கிடைக்கும். சிவன் சம்பா, இது வந்து தங்க சம்பா, கருங்குருவை, இது வந்து காட்டு யானம், இது வந்து சிகப்பரிசி, இது வந்து கைக்குத்தல், இது வந்து தூயமல்லி, அப்படியே மல்லிகைப்பூ மாரி மணக்க சாப்பாடு, இது வந்து பனிவரகு, இது வந்து திணை ஃபுல் கிளீன் பண்ண திணை, சாமை. நிறைய ஆர்டர் வருது. குஜராத் வருது, மும்பை வருது, கர்நாடகா, ஹைதராபாத், எல்லாம் அதிகம் மோஸ்ட்லி சென்னையில இருந்து நிறைய ஆர்டர் வருது எங்களுக்கு. தை மாசம் சீசன் வரும். சீசன் டைம்ல வந்து மக்கள் வந்து எப்படின்னாக்க வண்டி வண்டியா வருவாங்க. எம்எஸ்எஸ், ஒரு உதாரணத்துக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல மோஸ்ட்லி நாங்க அனுப்புறோம். அதுல வந்து 50 to 60 கிலோ வரைக்கும் 150 ரூபா தான் வாங்குறாங்க சென்னைக்கே போறதுக்கு. இப்ப இதெல்லாம் வந்து டெலிவரிக்காக வச்சிருக்கோம். இது இன்னைக்கு சண்டே, இது ஆபீஸ் லீவ், லாரி ஆபீஸ் பாருங்க, உள்ளே மூட்டை இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து லாரி ஆபீஸ் லீவுனால நாளைக்கு எல்லாம் டெலிவரி இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம். நாளைக்கு எல்லாம் டெலிவரி கொடுப்போம். சகோதர சகோதரிகளுக்குமா, நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா அதனுடைய உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏண்டா வணக்கம், நான் உங்க சேலம் கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லீ பஜார் தான் வந்திருக்கோம். லீ பஜார்ல பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஏ மளிகை ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியில் நிறைய வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் நிறைய எல்லாமே இருக்கு. எல்லாமே அங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோல எல்லா டீட்டெயிலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இது செவ்வாய்ப்பேட்டையெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா லீ பஜார்னே பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கடையான எம்ஏ மளிகை ஸ்டோர்ல இன்னைக்கு வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவும் சொல்ல போனா மக்களுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவங்க என்னென்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம என் பேர் வந்து இமாம் அலி. நம்ம கடை வந்து எம்ஏ மளிகை மண்டி. அதாவது வந்து லீ பஜார் பஸ் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை தான். பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டு. நம்ம கடைக்கு வர்றதுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜங்ஷன் போற பஸ்ல ஏறினா லீ பஜார் பஸ் ஸ்டாப்ல ஏறினா நம்ம கடை வாசலே இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஜங்ஷன்ல இருந்து வந்தாக்கு ஜங்ஷன்ல இருந்து வரும்போது லீ பஜார் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது போல வெளியில இருக்கவங்களுக்கு வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் அதர் ஸ்டேட்டுக்கு பண்றோம். எல்லா இடத்துக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆர்டர் வருது. குஜராத் வருது, மும்பை வருது, கர்நாடகா, ஹைதராபாத், எல்லா இடத்துல இருந்து வருது. அது இல்லாமல் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இப்போ வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், கரூர் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், எல்லாமே சென்னை, அதிகம் மோஸ்ட்லி சென்னையில இருந்து நிறைய ஆர்டர் வருது எங்களுக்கு. ரெண்டாவது வந்து இந்த சைடு கடலூர், பாண்டிச்சேரி, இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது இந்த தை மாசம் சீசன் வரும். சீசன் டைம்ல வந்து மக்கள் வந்து எப்படின்னாக்க வண்டி வண்டியா வருவாங்க. இந்த ஆத்தூருக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா ஆத்தூர், கடலூர், வடலூர், இந்த சைடு பூரா எடுத்துக்கிட்டோம்னா பாண்டிச்சேரி, எல்லாம் வந்து வண்டி பஸ்ல வருவாங்க, வேன்ல வருவாங்க. வந்து எல்லாரும் வந்து ஒட்டுக்கா வந்து வாங்கிட்டு போவாங்க. தை மாசம் நமக்கு வந்து ஜனவரி 15க்கு மேல புதுசு வர ஆரம்பிச்சிடும். புதுசு வர ஆரம்பிச்சுட்டா நமக்கு வந்து ரேட்டும் குறையும், பொருளும் தரமா இருக்கும். வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்க நம்ம கொட்டேஷன் கொடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது அவங்க விலாவரியா சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானதை எழுதி அனுப்புனா நம்ம அதனுடைய விலையை போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே அப்படின்னு சொன்னா கூகுள் பே, போன்பே அனுப்பி வச்சா நம்ம சரக்கு டெலிவரி பண்ணிட்டுருவோம். ரெண்டாவது கொரியர்ல அனுப்பி வைக்கிறது ஜாஸ்தி ரேட்டு. அதனால டிரான்ஸ்போர்ட் மூலியமா வாங்கிக்கிறது தான் பெஸ்ட். ஒரு கொரியருக்கு 1 கிலோக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதே டிரான்ஸ்போர்ட் எம்எஸ்எஸ், ஒரு உதாரணத்துக்கு எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்ல மோஸ்ட்லி நாங்க அனுப்புறோம். அதுல வந்து 50 to 60 கிலோ வரைக்கும் 150 ரூபா தான் வாங்குறாங்க சென்னைக்கே போறதுக்கு. அதனால இதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நம்ம கடை வந்து கடந்த 32 வருஷமா காலத்துல இருக்கிறதுனால மக்கள் வந்து நம்ம மேல நல்ல அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறாங்க. நம்ம மளிகை ஃபுல் அண்ட் ஃபுல் மளிகை எல்லா ஐட்டம் 3000 ஐட்டத்துக்கு மேல நம்மகிட்ட இருக்குது. சிறுதானியம், அதே போல நாட்டு மருந்து, மளிகை, பருப்பு வகைகள், மசாலா வகைகள், எண்ணெய் வகைகள் எல்லாம் அனைத்து இருக்கு. சோப்பு, சீப்பு இந்த ஐட்டம் இந்த தவிர மளிகைக்கு உட்பட்ட அனைத்து பொருட்களும் மிளகாய், புளி, பூண்டு எல்லாமே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வேண்டாம். அதை காமிக்கிறேன், நேரடியாக காமிச்சு ப்ரைஸையும் சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிறுதானியத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம சிறுதானியம் வந்து ஆர்கானிக்ஸ், ஒரிஜினல் ஆர்கானிக் சிறுதானியம். இது வந்து மற்ற கடையில கிடைக்காத ஐட்டம் நம்மள்ட்ட கிடைக்கும். அதே மாதிரி அவ்வளோ ஃபுல் கிளீனோட நம்மள்ட்ட இருக்கும். மண்ணு, தூசி, துப்பு எதுவுமே வராது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம், பாருங்க. இது வந்து சிவன் சம்பா. சிவன் சம்பா பாருங்க. இது வந்து நம்ம வந்து ஊற வச்சு மிஷின்ல அரைக்கிறது இல்லை.
எல்லாம் கையிலேயே குத்தி பழைய காலத்து முறைப்படி செய்யறதுதான் சிவன் சம்பா. இது வந்து தங்க சம்பா. இது வந்து தங்க சம்பா. இதெல்லாம் வந்து ஆர்கானிக் சாப்பிடணும். நம்ம வந்து நெய்க்கு செடி அது இதுன்னு பொன்னி பிபிடி பொன்னி அது இதுன்னு சாப்பிட்றத விட இதுகளை சாப்பிட்டா உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். நல்லா வந்து ஃபுட்டு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கெமிக்கல் போடாதது. அதாவது வந்து உரம் வந்து இந்த உரமா நம்ம வந்து தூய்மையான உரம் இருக்கு பார்த்தீங்களா, கோழி எருவு, இது சாணம், இதுகளை போட்டு இவங்க விளைவிக்கிறது அந்த ஐட்டம். இது வந்து எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு. இப்ப சிவன் சம்பா, தங்க சம்பா இவங்க எல்லாம் 90 ரூபா ரேட்ல இருக்காங்க. இதுகள் பூரா 90 ரூபா ரேட் வரும். அதே மாதிரி வந்து இது வந்து கருங்குருவை 80 ரூபாய் கிலோ. கருங்குருவை 80 ரூபாய். இது வந்து காட்டு யானம் 80 ரூபாய் கிலோ. இது வந்து இது வந்து சிவப்பு அரிசி. ஆமா எல்லாமே அரிசி வகை 70 ரூபாய். இது வந்து கைக்குத்தல், கையிலேயே குத்தி இது பண்றது 70 ரூபாய். இது வந்து தூய மல்லி, அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி மணக்கு சாப்பாடு, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இது வந்து உங்களுக்கு 70 ரூபாய் கிலோ வருது. இதெல்லாம் வந்து ரீட்டைல் பிரைஸுங்க. ஹோல்சேலா சிப்பமா எடுக்கும்போது ரேட் கம்மி வரும். இது வந்து பனிவரகு பாருங்க, இது பனிவரகு. இது வந்து திணை. இது வந்து திணை ஃபுல் கிளீன் பண்ண திணை. இது வந்து திணை 90 ரூபாய் கிலோ வருது. இது வந்து குருவி திணை 50 ரூபாய் வருது கிலோ. இது வந்து சாமை 90 ரூபாய் வருது. அது வந்து வரகு 90 ரூபாய் வருது. வரகு 90 ரூபாய் வருது. பாருங்க ஃபுல் கிளீனா இருக்கும், ஒரு தூசி துப்பு எதுவுமே வராது, அருமையா இருக்கும். வரகு 90 ரூபா. சாமை, தெனை, கோதுமை, சம்பா கோதுமை ஃபுல் கிளீனு 48 ரூபாய் ரேட்டு. இது வந்து ராகி பாருங்க, ஒரு குப்பை கூட இருக்காது, சுத்தம் பண்ணது 45 ரூபாய் கிலோ. இது மக்காச்சோளம் 35 ரூபாய் மக்காச்சோளம் கிலோ. இது வந்து சன்ஃபிளவர் சீடு, சூரியகாந்தி விதை, கிளிக்கு குருவிக்கு எல்லாம் போடுறது 60 ரூபாய் கிலோ. இது வந்து ஆளி விதை. இது வந்து பெண்கள் முடிக்கு உகந்தது. நல்லா இது வந்து அதாவது எப்படின்னா நோய் எல்லா நோய்க்கும் குணமாகக்கூடியது இந்த ஆளி விதையினுடைய இதுல இருக்கு. சரிங்களா, இது ரொம்ப பெஸ்ட். நீங்க வந்து யூடியூப்ல போட்டு பார்த்தா ஆளி விதையினுடைய பயன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சிகப்பு சோளம். இது வந்து கிலோ 80 ரூபாய் வருது. சோளத்துல சிவப்பு சோளம். அதாவது எப்படின்னு கேட்டாக்க, இது வந்து நம்ம விதை சோளமாவும் பயன்படுத்திக்கலாம், சத்து மாவு அரைக்கிறதுக்கு உண்டானதுக்கும் இது பெஸ்ட். இது வந்து வெள்ளை சோளம் 40 ரூபாய் கிலோ வருது. இது கருப்பு பீன்ஸ் பாருங்க 120 ரூபாய் கிலோ ஃபுல் கிளீனு. இன்னைக்கு பாருங்க வெள்ளை பட்டாணி கிலோ 60 ரூபாய். அப்படி பச்சை பட்டாணி 180 ரூபாய். கொள்ளு கிலோ 75 ரூபாய் ஃபுல் கிளீனு. அவரை 130 ரூபாய் அவரை கொட்டை. பி கல்ல 120 ரூபாய் கிலோ. ஏ கல்ல 160 ரூபாய் கிலோ. இது வந்து மீடியமான கல்லை, அதனால பி கல்லைன்னு சொல்லுவாங்க. இது ஏ கல்லைங்கிறது பெருவெட்டு, நல்லா போட்டா ஊற போட்டா நல்லா பெருசா இருக்கு, பெரிய சைஸ் வரும். இது பாசி பயிர் லைனு 100 ரூபாய் கிலோ. இது வந்து பச்சைக்கல்ல நடக்கல்ல 125 ரூபாய் கிலோ. கருப்பு உளுத்தம்பருப்பு உருண்டை 120 ரூபாய் கிலோ. இது நாடு பாசி பயிறு 110 ரூபா வருது. நாடு பாசி, ஒரிஜினல் நாடு பாசி பயிறு போல்டு பாத்தீங்களா, சுத்தம் ஃபுல் கிளீனிங். இது வந்து பெரிய கடுகு கிலோ 80 ரூபா வருது. பெரிய கடுகு. சின்ன கடுகு கிலோ 85 ரூபாய் வருது. வெந்தயம் 80 ரூபாய் வருது கிலோ. கடலப்பருப்பு 95 ரூபாய் வருது கிலோ. பட்டாணி பருப்பு 60 ரூபாய் வருது கிலோ. துவரம் பருப்பு பெஸ்ட் குல்பெருக்கா 160 ரூபாய். உளுத்தம்பருப்பு போல்டு 130 ரூபா. மாவு அருமையா உபரி சூப்பரா ஆகும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. உளுத்தம்பருப்பு 130 ரூபாய் கிலோ. இது பாருங்க பாசி பருப்பு போல்டு பெஸ்ட் இருக்கலே. பாசி பருப்பு 120 ரூபாய்.
மைசூர் பருப்பு பாருங்க 90 ரூபாய் கிலோ. இது பாருங்க ஜீரகம் 300 ரூபாய் பெஸ்ட் கட்டிங் ஜீரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து பெஸ்ட் 300 ரூபாய் கிலோ. இதே வந்து குச்சி ஜீரகம், இதுவும் 300 ரூபாய் தான். இது வந்து குச்சி ஜீரகம்னு சொல்லுவாங்க, அது கட்டிங் ஜீரகம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே சேம் ரேட் 300 ரூபாய் கிலோ. பொட்டுக்கல்ல, அருமையான பொட்டுக்கல்ல பாருங்க, சூப்பர் பொட்டுக்கல்ல கிலோ 100 ரூபாய். பொட்டுக்கல்ல டெய்லி மார்க்கெட் ரேட்டு, அதெல்லாம் அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். மஞ்சள் 240 ரூபாய், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மஞ்சள். இங்க வந்து சோம்பு 130 ரூபாய் கிலோ, அருமையான சோம்பு 130 140 2 ரகம் இருக்கு. அந்த இது இது 140 ரூபாய், அது 130 ரூபாய். இது வந்து 140 ரூபாய் இந்த சோம்பனுடைய விலை. இந்த சோம்பனுடைய விலை வந்து 130 ரூபாய். அப்புறம் தட்டைப்பயிறு 110 ரூபாய், நாடு ஒரிஜினல் ஆர்கானிக்ஸ் நாட்டு பயிர் மட்டும் தட்டைப்பயிர் விற்போம். அது வேற மூக்கல்ல 100 ரூபாய் பெருசு, மூக்கல்ல சிவப்பு மூக்கல்ல. கம்பு கிலோ 35 ரூபாய். இது வந்து எண்ணெய் ஆட்டி விற்கிறதுக்கு நடக்கல்ல 100 ரூபாய் கிலோ, பச்சை நடக்கல்ல. ஆமா. ஜவ்வரிசி, பெரிய ஜவ்வரிசி 70 ரூபாய் கிலோ. அவுளு, இது எள்ளு பாருங்க 190 ரூபாய் பெஸ்ட், கல்லு குப்பைக்கு எல்லாம் கிளீன் பண்ணது. இது பாருங்க அவுள் 55 ரூபாய் கிலோ. வெல்லம், அதாவது இந்த வெல்லம் வந்து சர்க்கரை கலக்காது, ஒரிஜினல் பாவு வெல்லம் 55 ரூபாய் கிலோ. ஒரிஜினல். ஆமா. அது வந்து வெள்ளை வெள்ளையர்ந்து வரும் பாருங்க, அது வந்து சர்க்கரை கலந்துருப்பாங்க. ஏன்னா சர்க்கரை விலை கம்மி, அதை அதுல ஜாயின் பண்ணி நிறைய, அதனாலதானே பிடிக்கிறாங்க. இது வந்து ஒரிஜினல் பாகு வெல்லம் 55 ரூபாய் கிலோ. இது வந்து பாருங்க கொட்டை இல்லாத புளி, வெள்ளை புளி, நடப்பு சரக்கு 120 ரூபாய் கிலோ. ஓகேங்களா. இது வந்து நாட்டு மல்லி 105 ரூபாய் கிலோ. நாட்டு மல்லி 105 ரூபாய் கிலோ. இது குடல், கலர் குடல். கலர் குடல்னா இது ஃபுட்டு கலர் தான், ஆர்டினரி கலர் தான். 45 ரூபாய் கிலோ. கிலோவே 45 ரூபாய். அதுவும் மஞ்சள், அதுவும் 45 ரூபாய். இது வந்து பூண்டு குடல் கிலோ 70 ரூபாய். ஆமா. இது படையப்பா குடல் 70 ரூபாய். இது ஆனியன் 70 ரூபாய். சின்ன மீல் மேக்கரு 90 ரூபாய். பெரிய மீல் மேக்கரு 90 ரூபாய். 85 ரூபாய் ஹோல்சேல் போட்டு கொடுக்குறோம். இது வந்து பாஸ்தா சங்கு, ஸ்பைரலு, பெண்டு எல்லாமே கிலோ 60 ரூபாய். கிலோ 60 ரூபாய். மல்லி, விவசாய மல்லி 105 ரூபாய் கிலோ. மிளகா பாருங்க 190 ரூபாய். மிளகா நல்லா அருமையான கலர், பார்த்தது 190 ரூபாய். இதே காரம் சீனி மிளகாய்ன்னு சொல்லுவோம், 200 ரூபாய் கிலோ. ஆனா பேர் சீனி, ஆனா காரம் அதிகம், காரம் ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து அப்பப்ப மார்க்கெட் இறங்கும் ஏறும். திடீர்னு 230 ரூபாய் இருந்துச்சு, 200 ரூபாய்க்கு வந்திருக்கு. இப்ப நாளைக்கு மறுபடியும் 230 240 கூட மாறலாம், சொல்ல முடியாது. இது வந்து காம்பு இல்லாத மிளகாய் 220 ரூபாய் கிலோ. இது வந்து குண்டு மிளகாய், குண்டு 170 ரூபாய் கிலோ. இது வந்து சேப்பு பீன்ஸ் 120 ரூபாய் கிலோ. இது ராஜ்மா 160 ரூபாய் கிலோ. இது வீல் சிப்ஸ் 60 ரூபாய் கிலோ. அவ்வளவுதான். மசாலா பொருட்கள், சக்தி மசாலா வகைகள் பூரா கம்பெனி விலைக்கே வாங்கிக்கலாம் நீங்க. தர ரேட்டுக்கு உங்களுக்கு தந்துடலாம் நாங்க. பாருங்க எம்ஆர்பி சொல்லுங்க பாப்பா, நீங்க பார்த்து சொல்லுங்க. 16 ரூபாய். நம்ம 10 ரூபாய் ரேட்டு. 10 ரூபாய் தான். ஆமா 10 ரூபாய். மல்லித்தூள் அப்படியே சொல்ற கேட்டுக்குங்க. சாம்பார் எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க. சாம்பார் வந்து 29 ரூபாய் போட்டு 17 ரூபாய் தான் நம்மளுடைய ரேட்டு. 17 ரூபாய் தான். 17 ரூபாய். சிக்கன் எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க.
சிக்கன் வந்து 26 ரூபா போட்டுருக்கு. 16 ரூபா ரேட்டு. அது மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் ஆமா, இப்ப கறி மசாலா எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க, 35 ரூபா போட்டுருக்கு. 20 ரூபா ரேட்டு. 15 ரூபா குறைச்சு. ஆமா. இப்ப வந்து பிரியாணி மசாலா எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க, 44 ரூபா போட்டிருக்காங்க. 25 ரூபா. 25 ரூபா, பாதிக்கு பாதி. ஆமா, பாதிக்கு பாதி குறையும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், சக்தி மசாலா ஐட்டம் பூரா உங்களுக்கு. இப்ப மிளகாத்தூள் பாருங்க, 30 ரூபா போட்டிருக்கு. 30 ரூபா, இது 14 ரூபா. 14 ரூபா. ஆமா. 5 லிட்டரு சும்மா ஒரிஜினல் பியூர் செக்கு கல்லெண்ணெய், சரிங்களா? நெய் அமிர்தா நெய் லிட்டரு 660 ரூபாய் லிட்டரு. வெளியே எவ்வளவு? எம்ஆர்பி பாருங்க எவ்வளவு போட்டிருக்கு, இந்த பாருங்க 777. 700. நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 600 ரூபா சொல்லிட்டு சொன்னீங்க. 660 ரூபாய். அப்ப எவ்வளவு கம்மின்னு பாத்துக்கிறேன், சரிங்களா? 110 ரூபா கம்மி. 110 ரூபா ஒரு லிட்டருக்கு. எம்ஆர்பி ரேட்டுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. அதான். இப்ப போங்க முன்னாடி மசாலா 1/2 கிலோ பாக்கெட் காமிப்போம். மஞ்சத்தூள் 1/2 கிலோ பாக்கெட்டு சக்தி மசாலா என்ன எம்ஆர்பி பாருங்க, எம்ஆர்பி 203 ரூபா போட்டிருக்கு. 110 ரூபா இதனுடைய விலை நம்மள்கிட்ட, சரிங்களா? ஆமா. சாம்பார் பொடி எவ்வளவு போட்டிருக்கு பாருங்க, 1/2 கிலோ 289 ரூபா. 165 ரூபா. 165 ரூபா பாருங்க. சிக்கன் மசாலா எவ்வளவு போட்டிருக்கு? 235 ரூபா. 235 ரூபா போட்டிருக்கு. இது வந்து 150 ரூபாய். 150 ரூபா. ஓகேங்களா? அதே மாதிரி அப்பளம் பாருங்க, இது வந்து ஒரு கட்டு 9 ரூபா ரேட் வரும். பண்டலா வாங்கும்போது 160 ரூபா. பண்டலா வாங்கும்போது 160 ரூபா, 8 ரூபா ரேட்டுக்கு தருவோம். பீஸா வாங்கும்போது 9 ரூபா வரும். அதே மாதிரி இது வந்து பாருங்க, அப்பளம் வந்து 3 சைஸ் மொத்தம், 4 சைஸ்ல இது 3 சைஸ். இது பாருங்க, இது 18 ரூபா வரும். எவ்வளவு எம்ஆர்பி பாத்துக்கிறீங்க. இது வந்து 4ஆம் நம்பரு, எங்கள்கிட்ட வந்து 18 ரூபா வரும். ஹோல்சேலா வாங்கும்போது 16 ரூபா வரும். 16 ரூபா வரும் ஹோல்சேலா வாங்கினா. பாதி பாதி விலை. ஆமா. இது வந்து அப்பளம் பாருங்க, இது வந்து 3ஆம் நம்பர் அப்பளம் 45 ரூபா போட்டிருக்கு. 45 ரூபா போட்டிருக்கு. உங்களுக்கு 27 ரூபா ரேட்டு ரீட்டைல் ரேட்டு. ஹோல்சேலா வாங்கும்போது 24 ரூபா ரேட் வரும். 24 ரூபா. பாதி 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 வரும். இந்த மாதிரி பெரிய சைஸ் 60 ரூபா. 60 ரூபா. இது வந்து 32 ரூபா வரும் ஹோல்சேலா வாங்கும்போது. பாதிக்கு பாதி வரும். இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பாதி பாதி. வறுத்த கடலக்கொட்டை, பச்சை கடலக்கொட்டை, டீ தூள், கோதுமை மாவு, இது பிராண்டடு வறுத்த கடலை 135 ரூபா. ஆமா. பட்டை, கிராம்பு, முந்திரி பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கிறங்க. பாருங்க, பட்டை, கிராம்பு, முந்திரி ஐட்டம், ஏலக்காய் எல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். எல்லாம் ஒரிஜினல் தான். இங்க இதெல்லாம் விற்க மாட்டோம் நம்ம கடையில. வந்து இது வந்து சாம்பிள், இது ரீட்டைலுக்காக வச்சிருக்கோம். இப்ப ஹோல்சேலுங்கும் போது நம்ம குடோன்ல இருந்து நம்மளுடைய கிளிப்ஜார் 3வது கேட்ல தான் நம்ம குடோன் இருக்கு. ஏன்னா மெயின்ல எதுக்காகண்டாக்கு கஸ்டமருக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம மெயின்ல கடை வச்சு, ஒரு சின்ன கடையா இருந்தாலும் பரவாயில்ல மெயின்ல இருக்கணுங்கிற கான்செப்ட்ல வச்சிருக்க முடிச்சு. குடோன் கடல் மாரி நம்மள்ட்ட இருக்கும் சரக்கு. கிட்டத்தட்ட 3000 பொருள் இருக்கு நம்மள்ட்ட. 3000 குறைஞ்சபட்சம் 3000 பொருட்கள் மேலதான் இருக்கு முடிச்சு, குறைய இருக்காது. மளிகைக்கு உண்டான அனைத்துமே நம்மள்ட்ட இருக்கு. ஆமா, என்ன கேட்டாலும் மளிகையில கிடைக்கும். அதனால அது இல்லை இது இல்லைன்னு கேட்க வேண்டியதில்லை. எல்லாமே நீங்க எழுதி வாட்ஸ்அப் மூலியமா நமக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான ரேட்டு நாங்க போட்டு அனுப்பிடுவோம். அதை பார்த்துட்டீங்க ஓகே அப்படின்னு சொன்னா நீங்க சரி எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னா கூகுள் பேவோ போன்பேவோ நம்ம நம்பருக்கு அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டா ஒரே நாள், அடுத்த நாள் டெலிவரி உங்களுக்கு வந்துடும். அப்படியா? மோஸ்ட்லி அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் வந்துடும். மேக்சிமம் இன்னைக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா 3 நாள் அதிகபட்சம். ஒரு நாள் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் மீறி போனா 2வது நாள். ஏண்டாக்க வந்து நம்ம வந்து ஷார்ட் டெலிவரி உடனே கொடுத்துருவோம். டெலிவரியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, எல்லாருமே கேட்கறாங்க. பரவாயில்ல, நேற்று சொன்னீங்க, இன்னைக்கு அனுப்பிச்சு விட்டீங்க, வந்துருச்சு, எடுத்துக்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப இதெல்லாம் வந்து டெலிவரிக்காக வச்சிருக்கோம். இது இன்னைக்கு சண்டே, இது ஆபீஸ் லீவ், லாரி ஆபீஸ் பாருங்க, உள்ளே மூட்டை இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து லாரி ஆபீஸ் லீவுனால நாளைக்கு எல்லாம் டெலிவரி இன்னைக்கு போட்டு வச்சிருக்கோம். நாளைக்கு எல்லாம் டெலிவரி கொடுப்போம். இன்னைக்கு வந்து ஆர்டர் இது. எத்தனை கிலோன்னு அந்த மூட்டை வருது? இது வந்து 30 கிலோ, 40 கிலோ, 50 கிலோ, 60 கிலோ வரைக்குமே மொத்தமே 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க வெளி.
டிரான்ஸ்போர்ட்ல எங்க போனாலுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ம். இது இப்ப பெங்களூரு கர்நாடகா அந்த மாதிரினாக்க 200 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். 180 to 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எம்எஸ்எஸ் நமக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க நான் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பண்ணித்தரோம், உங்க கஸ்டமர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்க வாடகை குறைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நம்ம தமிழ்நாட்டுல அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்மள்ட்ட கஸ்டமர் இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கம்பல்சரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து சீசன் ஆரம்பிச்சிடும். இப்ப வந்துருவாங்க, தை மாசம் எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்துருவாங்க, புதுசு வந்துடும். இப்ப 300 ரூபாய் இன்னைக்கு ஜீரா இருக்கா, அந்த டைம்ல ஒரு அவ்வளவு ரேட் குறைஞ்சதுனால இந்த 300 ரூபாய் விலை ஜாஸ்தியா இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு 300 ரூபாய். இன்னும் 10 ரூபாய் குறையலாம் கூடலாம், அது அன்னன்னைக்கு உள்ள ரேட்டு. மித்த தோரம்பருப்பு புதுசு வந்துடும், உளுத்தம்பருப்பு புதுசு வந்துடும், எல்லாம் வருஷ ஜாமானம் வாங்க வந்துருவாங்க. இந்த ஜனவரி 15க்கு மேல ஃபுல்லா புதுசு வர ஆரம்பிச்சிடும். அப்ப எங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னு வச்சுக்கிறோங்க, எல்லாம் சீட்டை கொடுத்துட்டு போய் பின்னாடி உட்காந்துருவாங்க. சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு போறவங்களும் இருக்காங்க. பாண்டிச்சேரி கடலூர்ல இருந்தெல்லாம் பஸ்ல வந்துருவாங்க. 55-60 பேர் வருவாங்க. பஸ் உள்ள சந்துக்குள்ள நிறுத்திட்டு டிராவல்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் 10,000 15,000 எல்லாம் வருஷத்துக்கு தேவையானது பூரா வாங்கிட்டு, ஒரு வண்டி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு 60-70,000 ரூபாய் ஒரு வண்டிக்காரங்க வாங்குவோம் சாதாரணமா. அந்த மாரி நம்மள்ட்ட ஒரு நாளைக்கு நம்மளால அந்த டைமுக்கு நமக்கு கொடுக்க முடியாது. அந்த டைம்ல சீசன் டைம் 3 மாசம் பீக்ல இருக்கும், நல்ல சீசன் டைம். நாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை இப்ப வந்து நாங்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டிருந்தோம். வெளியில இருந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் எல்லாம் நேரடியா கடையை வந்து பார்த்துட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சண்டே மோஸ்ட்லி எங்களுக்கு லீவா இருக்கு, சண்டேல வந்தா தான் வாங்கலாமா, வாங்க முடியாம இருக்கு, கடை சாத்திடுறீங்க, நீங்க சண்டே எங்களுக்கு ஓபன் பண்ணிருங்களேன், நாங்க வந்து வாங்குறது சௌகரியமா இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க இருக்கும்போது எவ்வளவு பேர், அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவுனா வெளியூர்ல இருந்து வர்றவங்க கார் எடுத்து வர்றாங்க, வாங்கிட்டு போறாங்க. அதுக்காகவே சண்டே லீவ் நிறுத்தி இப்ப ஒரு 6 வாரமா ஓபன் பண்ணி திறந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியில கஸ்டமருங்கெல்லாம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் இருந்தாலும் நாங்க நேர்ல வந்து பார்த்துட்டு வாங்கிக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நேர்லயே வாங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கன்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி நேரம் வந்து பாக்குறாங்க, நல்லா இருக்கு, பரவாயில்ல, நீங்க நல்லா பேசுறீங்க, அதே மாதிரி அது போலவே இருக்கு சரக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ மக்களுடைய ஆதரவு, இவ்வளவு நேரம் நம்ம இதை பார்த்துருக்கீங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கிறலாம். நேர்ல வந்து வாங்குறதுனால வந்து பார்த்து வாங்கலாம், ஆன்லைன் மூலமா ஆர்டர் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். காலையில 9 to நைட் 8 வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். எனி டைம் உங்க கால் அட்டன் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க எங்களுடைய ஆதரவு, உங்க ஆதரவை எங்களுக்கு தர நாங்க மிகவும் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க.